ஹாய், இன்றைக்கி நாம் வந்து டே 20ல் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் மெஹந்தி டிசைனில் பேரட் டிசைன் தான் பார்க்க போகிறோம். கோன் டிப்பு வந்து நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பேரட் டிசைனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ரவுண்ட் ஷேப் வரையணும், ஓகேவா? சர்க்கிள் ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம்ல ஃபஸ்ட்டு கிளாஸில், அந்த மாதிரி சின்னதாக சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளை சுற்றி கொஞ்சம் சைடாக இருக்கிற மாதிரி கழுத்து பகுதி போட்டுக்கணும், ஓகேவா? கழுத்துக்கு அதே மாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி சின்னதாக அதோடய சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு கீழேயும் அதே மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி போடணும், ஓகேவா? நான் போடுறது மாதிரியே நீங்களும் கூடவே சேர்ந்து போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போடணும், ஓகேவா? ஃபெதர்லாம் இறகுலாம் உண்டு தெரியுமா பேட்ஸுக்கு வந்து, அதே மாதிரி போடணும், ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேப்புக்கு லைட்டாக ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டால் கரெக்டாக இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஷேடிங் கொடுக்குறதெல்லாம் உங்களோட விருப்பம்தான். ஆனால் வந்து எப்போவுமே போல்டு ஃபுல்லாகவே பண்ணாதீங்க, ஓகேவா? ஷேடிங் கொடுக்குற இடத்துல ஷேடிங் கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இதில் வந்து ஷேடிங் கொடுக்கல, நீங்கள் ஷேடிங் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லீஃப் வந்து இருக்கும்ல, இந்த மரக்கிளைகளில் லீஃபெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கிளைகளில் இருக்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மரக்கிளை மாதிரி லைட்டாக போட்டுட்டு போல்டு பண்ணிக்கணும். டபுள் லைன் போட்டு போல்டு பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி லீஃபெல்லாம் கொடுக்கலாம், ஓகேவா? அது வந்து உங்களோட ஐடியா தான், கொடுத்தா நல்லாயிருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்டார்ட் அப் டிசைனுக்கெலாம் நீங்கள் வந்து ப்ரைடுக்கெலாம் கொடுக்கலாம். சில பேர் கேட்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்கள்ல, அவங்களாம் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடலாம். அந்த இதில் வந்து இறகு இருக்கலாம், அந்த ரெக்கையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஷேடிங் கொடுத்துக்கலாம், ஓகேவா? அந்த மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு ஷேடிங் கொடுக்கல, ஃபஸ்ட்டே கொடுத்தா நல்லா இருக்காது. லாஸ்ட் எல்லாம் ஃபினிஷ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ஷேடிங் கொடுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த பேரட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் அதே மாதிரி தான் ரவுண்ட் ஷேப் தான், ஓகேவா? இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க, ஓகேவா? நான் கொஞ்சம் டார்க்காக போட்டுட்டேன், நீங்கள் வந்து லைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் டார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் கழுத்து பகுதிக்கு. ஆனால் வந்து இதில் என்னென்னா கொஞ்சம் அட்டாச் பண்ணாமல், நம்ம வந்து அதில் எல்லாமே ஒட்டி ஒட்டி போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி அட்டாச் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி போல்டு பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுக்கிறோம், ஓகேவா? ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நான் போட்டிருக்க மாதிரியே நீங்கள் போடுங்க, ஓகேவா? நீங்கள் வந்து யாராவது கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து கிளாஸில் ஜாயின் பண்ணுறேன், ஓகேவா? பேட்ச் 2ல் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இன்னும் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சோடனே செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓகேவா? செகண்ட் பேட்ச் வந்து இந்த டீட்டெயில்ஸ் கேட்குறவங்க வந்து கேட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து க்ளோஸ் ஆக போகுது, அதனால் செகண்ட் பேட்சில் தான் வந்து ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஐ ஷேப்புக்கு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு மேலே டபுள் சர்க்கிளாக போட்டுக்கோங்க, ஓகேவா? அப்போ தான் போல்டு பண்ணும்போது ஐ வந்து நல்லா தெரியும், அப்படி இல்லைன்னா தெரியாது. இந்த மாதிரி போல்டு பண்ணிக்கோங்க, ஓகேவா? கோன் டிப்பை க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ரெஷர் கொடுத்து போல்டு பண்ணுங்கள், வச்சு தேய்க்காதீங்க, ஓகேவா? அப்போ தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு டிசைன்ஸு. உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா? நான் உங்களுக்கு அப்படின்னா லைவ் கிளாஸ் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் வந்து போடுவேன், அப்போ நீங்கள் கற்றுக்கலாம், ஓகேவா? லைவில் வந்து நிறைய டிசைன்ஸ் இனி போடுவேன், அதில் வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம். கைட் பண்ணணும் அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் டிசைன்ஸ்லாம் நான் வந்து லைவில் தான் போடுவேன், அதனால் வந்து அதெல்லாம் கற்றுக்கணுன்னா நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி படிக்கணுன்னா கூட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி படிச்சுக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேரட்டுக்கு அதே மாதிரி தான், நம்ம வந்து மேங்கோ ஷேப்லாம் படிச்சிருப்போம்ல, அந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபெதருக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி பேரட்லாம் அட்வான்ஸ் லெவலில் தான் வரும், ஓகேவா? நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச்னால் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி தந்திருக்கேன்.
அதனால் நீங்கள் கற்றுக்கலாம் ஓகேவா. இந்த மாதிரி இந்த பேரட்லாம் நீங்கள் வந்து ப்ரைடுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ப்ரைடுக்கு யூஸ் பண்ணலான்னா கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க தெரியுமா, அவங்களுக்குலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பார்ட்ரு டிசைனுக்கெலாம் கேட்பாங்கள்ல, டபுள் லைன் போட்டு சென்டரில் வந்து நம்ம எதாவது டிசைன்ஸ் கொடுப்போம் தெரியுமா, ஃப்ளவர் அந்த மாதிரி எலிஃபெண்ட்லாம் கொடுப்போம்ல, அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பேரட் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேடிங் கொடுக்கணும் ஓகேவா. லைட் ஷேடிங் தான் கொடுக்கணும். கோடை வந்து எப்போவுமே கரெக்டான இதில் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா. அப்படி இல்லைன்னா கரெக்டாக டிசைன்ஸ் நம்ம போடுறதுக்கு வராது ஓகேவா. கோன் டிப்பை வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. டிசைன்ஸ் போட்டால் நல்லா கிளியராக இருக்கும் ஓகேவா. இல்லைன்னா கோன் டிப்பை க்ளீன் பண்ணாமல் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. நெக்ஸ்ட்டு பேரட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா. இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேலே லைட்டாக ஒரு சி மாதிரி மேலேருந்து கீழே பார்க்குற மாதிரி லைட்டாக போட்டுட்டு அதை லைட்டாக பெண்ட் பண்ணி இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இறகு போட்டுக்கலாம் ஓகேவா. ஃபெதர் இந்த மாதிரி ஃபெதர் போட்டால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே நீங்கள் வந்து கப்புள்ஸுக்கெலாம் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா மெஹந்திக்கு ஆர்டருக்கெலாம் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே ட்ரை பண்ணலாம் ஓகேவா. நல்லாயிருக்கும். கஸ்டமைஸ் மெஹந்தி டிசைனுக்கெலாம் இதெல்லாம் போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிறிஸ்டின் ப்ரைடுக்குமே இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்குறது நீட்டாக கொடுத்தா தான் அது வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா. இல்லைன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. நான் பண்ணுற மாதிரி ஷேடிங் லைட்டாக கொடுங்க ஓகேவா. உங்களுக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் வந்து போட தெரியும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் கூட எனக்கு போட்டு சென்ட் பண்ணலாம் ஓகேவா. அதுலேயும் மிஸ்டேக் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் இதே மாதிரி போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணாமலே விடலாம், நான் அந்த மாதிரி போல்டு பண்ணிக்கிறேன் ஓகேவா. இந்த மாதிரி போல்டு பண்ணியும் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள், போல்டு பண்ணாமே எனக்கு தனியாக சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கும் கொஞ்சம் தெரியும் ஃபினிஷிங் வந்து எது நல்லாயிருக்கோ நீங்கள் அது போட்டுக்கலாம் ஓகேவா. நீங்கள் வந்து ஷேடிங் கொடுத்து முடித்த பிறகு போல்டு பண்ணி முடிச்சுப்பீங்கள்ல, ஐ ஷேப் வந்து கிளியராக தெரியணும் ஓகேவா. அதுக்காக தான் நான் உங்களே கிட்ட வச்சு காமிச்சேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கணும் ஐக்கு ஓகேவா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டோம்ல அந்த மாதிரி தான் லைட்டாக பெண்ட் பண்ணி சி மாதிரி போட்டு அதை லைட்டாக இப்போ கீழே லைட்டாக இழுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி போடணும் ஓகேவா. பாடி ஷேப் போடும்போது கரெக்டாக போடுங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும் ஓகேவா. அப்போ தான் அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி போட்டுட்டு ஐ ஷேப்புக்கு வந்து ஒரு சர்க்கிள் போட்டு சென்டரில் ஒரு டாட் வச்சுருக்கலாம் ஓகேவா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷேடிங் கொடுக்குறதுல தான் இருக்குது ஓகேவா. பேரட் டிசைன்லாம் நீங்கள் போடும்போது ஷேடிங் கொடுக்குறதுல தான் இருக்குது. இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்கும்போது நீட்டாக கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் போட்டிருக்க எல்லா டிசைனுமே இவ்வளோ நாள் நீங்கள் படிச்சிருப்பீங்க தெரியுமா, அதை வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் இது வந்து லாஸ்ட் எடுத்தேன் ஓகேவா. அப்போ தான் உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கப்புறம் ஒரு டாட் வச்சுக்கிறேன் ஓகேவா. கீழே அதே மாதிரி லைட்டாக போல்டு பண்ணி லைட்டாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டிருக்கேன். பாடி ஷேப்புக்கு இந்த மாதிரி மேங்கோ ஷேப்பில் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதுக்குள்ளே இன்னொரு லைன் மேங்கோ ஷேப்லாம் போட்டோம் தெரியுமா, திலகம் ஷேப்பு அந்த மாதிரி தான் ஓகேவா. ஈஸியாக தான் இருக்கும் போடுறதுக்கு. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பீகாக்குக்கெலாம் போட்டிருப்போம்ல அந்த மாதிரி தான். பீகாக் போட தெரிஞ்சு அப்படின்னா இது ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த சைடு திரும்பி இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா. அதுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நான் போடும்போது நீங்கள் கூட சேர்ந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து தலைக்கு மேலே என்னென்னா லைட்டாக இந்த ஜிக்ஸாக்லாம் போட தெரியுமா, அந்த மாதிரி லைட்டாக போட்டுக்கோங்க ஓகேவா. போட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
சில பேர்ட்ஸுக்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபெதர்லாம் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். படித்து வைக்கிறது நல்லது. ஓகேவா? ஆனால் வந்து பேரட் அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பேர் கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டில் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு என்றைக்கா ஒரு நாள் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். அதுக்காக தான் இதெல்லாம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷேடிங் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி லைட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன், டார்க் ஷேடிங் கொடுக்க வேணாம், லைட் ஷேடிங் கொடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு போல்டு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து போல்டு பண்ணிக்கலாம். போல்டு பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? அப்போ தான் தெரியும் உங்களுக்கு போல்டு பண்ணால் நல்லாயிருக்கா எதுன்னு. ஓகேவா?